கமல் சாருக்கும் தக்லைஃப் படத்துக்கும் உதவாத தமிழ் சினிமா. கமல் சாரை பார்த்துதான் எல்லா படமும் எடுக்கிறோம். கமல் சார் தான் தமிழ் சினிமாவுக்கு முன்னணி நடிகர். அவரு தான் தமிழ் சினிமாவில எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்கறாரு. அப்படியெல்லாம் பெருமை பேசுற தமிழ் சினிமாவில இருந்து ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல. எப்படி அப்படி யோசிக்கிறீங்க? எப்படி யோசிக்கிறீங்க? அட போங்கடா. ஆனா அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டீங்க. கன்னட மொழியா தமிழ் மொழியான்னு பிஆர் டீம் வச்சு பிரச்சனை கிளப்பி விடுறீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும், முக்கியமா தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணணும், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். அன்னைக்கு கமல் சார் ஆடியோ லான்ச்ல பேசுறத திருப்பி ஒரு வாட்டி சொல்லிருன்னு ஆசைப்படுறேன். தமிழ் மொழியில் இருந்து பிரிந்த கன்னட மொழியும் உறவு மொழி தானே, அது மாதிரி நீயும் என்னுடைய உறவு தானே அப்படின்னு அந்த நடிகரை அவர் சொன்னாரு. அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இங்க கமல் சார் பேசுனது தப்பான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. ஒருவேளை அங்க உள்ள கன்னட நடிகர் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு கன்னட மொழியில் இருந்து பிரிந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்னது தப்பு சார் அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய யாருமே படத்தை பேன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல அரசியல் ஆதாயம் தேடுனது யாரு?